அமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்படும். தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாத்திட தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை என்பது தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி. அது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தொகுதி மறுவரையறையை புறவாசல் வழியாக கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. தென் மாநிலங்களுக்கான உரிமையை பறிபோகும் விதத்தில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யறதுக்காக ஒன்றிய அரசு திட்டமிட்டு வருகிறது. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். இது டீலிமிட்டேஷனுங்கிறது தமிழகத்துக்கு தேவையில்லை. புறவழியில் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே மேற்கொள்வதற்கும் எலெக்ஷனை மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. தொகுதி மறுவரையறை மசோதாவை கைவிட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் உள்ளிட்ட 543 என்ற எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் திருமாவளவன் பேட்டி. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறையை கைவிட வேண்டும். இப்போது உள்ள எண்ணிக்கை 543 என்பது தொடர வேண்டும். மாநிலங்களுக்கான எண்ணிக்கையும் தொடர வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற நிலைப்பாடோ கூடாது என்பதுதான் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம். தொகுதி மறுவரையறை வேண்டாம் என்பதே கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக எம்பிக்களின் நிலைப்பாடு. தமிழ்நாட்டின் 39 எம்பிக்களின் இடம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் பாஜக அளிக்கும் சலுகைகளில் ஏமாறக்கூடாது எனவும் மாணிக்கம் தாக்கூர் கருத்து. ஏமாற்று வேலை பாஜக ஏமாற்று வேலை பல ஏமாற்று வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபரு. இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பித்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபரில் ஏமாந்துடாமல் இருக்கணும். மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்கின்ற சதி, இந்த சதியில் ஏமாந்துடக்கூடாது. இந்த டீலிமிட்டேஷன் என்பது உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பிடுங்குவதற்காக நடக்கின்ற சதி. மாநிலங்களுக்கான அதே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என அனைவரும் கருத்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றுவதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருப்பதாக எம்பி சு வெங்கடேசன் பேட்டி. இப்பொழுது இருக்கிற நிலைமை அதே 543 என்ற எண்ணிக்கையும் மாநிலங்களுக்கான அதே எண்ணிக்கையும் தொடர வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றோம். அனைத்து கட்சிகளும் ஒரே மனதோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றோம். சட்டமன்றத்திலும் இது சார்ந்த தீர்மானத்தை கொண்டு செல்கிறோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மற்ற கட்சிகளையும் நாட வேண்டும், அவர்களுக்கும் அழுத்தம் தர வேண்டும். தொகுதி மறுவரையறை ஆலோசனை கூட்டத்திற்கு பின் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேட்டி. இது ஒரு முதல் முயற்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காங்க. இப்ப தாவேகா கூட்டணியில் பங்கு வகிக்கிற கட்சிகள் இதுல கலந்துகிட்டு இருக்கோம். இதுவே ஒரு இறுதி கூட்டம் நான் நினைக்கல. இல்ல இதுதான் இறுதி கூட்டம், இதுதான் இறுதி ஒரு நிலைப்பாடு நான் நினைக்கல. இதை தாண்டியும் நம்ம மற்ற கட்சிகளையும் ரீச் பண்ணணும், அவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கணும், அவங்களோட பேசணும், தேவைப்பட்ட அவங்களோட சண்டை கூட போடலாம். அதுக்கான உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதை பண்ணி நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்கு ஒரு பேரழிவை நம்ம தேடி கொடுக்க கூடாதுங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. தொகுதி எண்ணிக்கையை அதிகரிப்பதால் உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் பயன் இல்லை. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கும் தொகுதி மறுவரையறை விவகாரத்திற்கும் தொடர்பில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. பாராளுமன்றத்தை 850 உயர்த்தி
அதே ரேஷியோவை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. நீங்கள் இந்த பாஜக அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அது ஒன்றும் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வில் நாட் இம்ப்ரூவ் வித் அ லார்ஜர் பார்லிமெண்ட். தொகுதி மறுவரையறையை ஆதரித்தால் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மற்றும் சிறுபான்மையினருக்கும் மிகப்பெரிய ஆபத்து என துரை வைகோ கருத்து. 39 என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் விளக்கம். பாஜக அரசு இதை திசை திருப்பதற்காண்டி நீங்க எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்க கூட்டுறோம் சொல்லி ஏத்துக்கணும்னு சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்க முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த டீலிமிட்டேஷன் பில் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, குறிப்பா சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியருக்கு கிறிஸ்தவருக்கு சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குறதா இந்த டீலிமிட்டேஷன் பில். தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த திமுக, அதிமுக கட்சிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் அனைவரும் ராகுல் காந்தி சொன்னது போன்று எட்டப்பர்கள்தான் என காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். தமிழ்நாட்டின் சுதந்திரமும் உரிமையையும் பாதுகாப்பதற்காக கூட்டப்பட்ட மீட்டிங், இதில் கலந்து கொள்ளாதது வருத்தமானது. தமிழ்நாட்டின் சார்பாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் போராட தயாரா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டாதவர்கள் எல்லாம் எங்க தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த டைம் எட்டப்பன். இந்த மசோதாவை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவித்தால் அது துரோகம். தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் குறையும் என்பதால் தான் தாவேகா அரசு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியது. தமிழக எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக, அதிமுக பங்கேற்காது வருத்தம் அளிப்பதாகவும் பே. சண்முகம் பேட்டி. தமிழ்நாடு அரசால் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக, திமுக உள்ளிட்ட பிரதானமான கட்சிகள் கலந்து கொள்ளாதது மிகுந்த வருத்தமான ஒரு நிகழ்வு. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவ விகிதம் குறையும் என்ற நிலையில்தான் இத்தகைய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தாவேகா கூட்டிய எம்பிக்கள் கூட்டம் தேவையற்றது என திமுக எம்பி கனிமொழி கருத்து. மேகதாது, காவிரி பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த கூட்டம் எனவும் விமர்சனம். திசை திருப்பதை தவிர வேற எனக்கு எதுவும் தெரியல. சரி, நோக்கம் அப்படின்னா இது வரைக்கும் கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏதாவது தீர்மானம் வெளியிட்டிருக்காங்களா? இல்லைன்னா முதல்வர் இந்த கூட்டத்தில் நாங்கள் இந்த முடிவெல்லாம் எடுத்திருக்கோன்னு சொன்னாங்களா? டிவிகேவுடைய ஸ்டாண்ட் என்ன? தொகுதி மறுவரையால் தமிழகத்திற்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதை திமுகவின் எண்ணம். தேர்தல்கள் முக்கியமல்ல, தமிழ்நாட்டின் நலன்தான் திமுகவுக்கு முக்கியம் எனவும் எம்பி கனிமொழி திட்டவட்டம். பாப்புலேஷன் பேசிஸ், மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தால் நமக்கு மிகப்பெரிய, முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது. நம்ம மக்கள் தொகையை குறைச்சிருக்கிறதுக்காக பழிவாங்கப்படக்கூடாது என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அடிப்படையில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்துக்கான காரணம் தெளிவாக இல்லை என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. எம்பிக்கள் கூட்டம் நடத்துவதாக இருந்தால் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும் எனவும் பேட்டி. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அனைத்து எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டி இன்று நடத்தி இருக்கிறார்கள். அந்த
கூட்டத்திற்கு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் கலந்து கொள்ளாத ஒரு நிலையிலே அந்த கூட்டம் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. வருடா வருடம் தமிழ்நாடு பெற்று வரும் காவிரி உரிமை நீரை பெற்றுத்தரும் திறன் இல்லாத முதலமைச்சர் விஜயால் கூட்டப்பட்ட தொகுதி மறுவரையறை ஓடும் நீரில் கோலம் போடும் வீண் முயற்சி. அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சனம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்தை புறக்கணித்தது திமுக. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேகா அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என கனிமொழி எம்பி அறிக்கை. தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தை அதிமுக, பாமக புறக்கணிப்பு. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளும் புறக்கணித்தன. தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காததன் மூலம் எதிர்க்கட்சிகளுக்கு மாநில நலனில் அக்கறை இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாட்டு மக்கள் நலனுக்காகவே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம். ரமண மகரிஷி ஆசிரமத்திலும் அமித்ஷா சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு புதுச்சேரி சென்றடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இரவில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. மாலையில் பரவலாக மழை பெய்த நிலையில் இரவில் நீடித்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழை நீர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மணிப்பூர் உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் தலைமையில் தமிழ்நாட்டிற்கான மாநில சட்ட ஆணையம் அமைத்து அரசாணை வெளியீடு. முழுநேர உறுப்பினராக முன்னாள் நீதிபதி டி. க. ராமன், முன்னாள் IAS அதிகாரி டி. கே. ராமச்சந்திரன் ஆகியோர் நியமனம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 15 நீதிபதிகள் இன்று பதவியேற்பு. தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி புதிய நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. நீதியின் மாண்பை, அரசியலமைப்பின் விழுமியங்களை நிலைநாட்டி மக்கள் அனைவருக்கும் சமூக நீதியை கிடைக்க செய்ய வேண்டும் என வாழ்த்து. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு கட்சியில் முக்கிய பதவி. தாவேகாவின் துணை பொதுச் செயலாளர்களாக MR விஜயபாஸ்கர், மரகதம் குமரவேலும், மாவட்ட அமைப்பு செயலாளர்களாக C. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையாவும் நியமனம்.
தாவேகா பணிகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்ளும் வகையில் 27 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமனம். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையாவை மாவட்ட செயலாளர்களாக நியமித்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு. தாவேகா அரசை கண்டித்து வரும் 14ஆம் தேதி அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம். பயிர்க்கடன் தள்ளுபடி, மேகதாது விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மார்ச் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பு சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெறுமாறு மத்திய அரசுக்கு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் நலன் கருதி நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் வேளாண் பிரதிநிதிகள் சந்திப்பு. காவிரி நீர் மற்றும் மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கு போனஸ் சட்டப்படி 8.33% போனஸ் வழங்க வேண்டும் என தொழில் தகராறு தீர்ப்பாயம் உத்தரவு. ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் பாக்கியை 2 மாதங்களில் வழங்க ஆம்புலன்ஸ் சேவை நிறுவனத்திற்கு ஆணை. பிரதமர் மோடியுடன் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தொலைபேசியில் பேச்சு. முக்கிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே விரிவான உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி பதிவு. பெண்களை அதிகளவில் பட்டதாரிகளாக காண விரும்புவதாக டெல்லி ஐஐடி மாணவர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு. மாற்றம் சில நேரங்களில் சவால்களையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரும் எனவும் பேச்சு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 100% வரி விதிக்கும் மசோதா அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றம். மசோதா வரும் 31ஆம் தேதி பிரதிநிதிகள் சபை மீண்டும் கூடும்போது ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என தகவல். உத்தரகாண்டில் 100 ஹாரன்கள் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனம் பறிமுதல். அதிக சத்தத்தை எழுப்பியவாறு சாலையில் பயணிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை. இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய வீரர் சாய் சுதர்ஷன் விலகல். காயம் காரணமாக இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து விலகியுள்ளதாக அறிவிப்பு. ஒருநாள் உலகக்கோப்பை நேரடியாக தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. இனி தகுதி சுற்று போட்டிகளில் விளையாடி வென்றால் மட்டுமே வாய்ப்பு என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட சோகம். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக சென்னை ஃபீனிக்ஸ் மாலில் நடைபெறவிருந்த மீசைய முறுக்கு 2 படத்தின் கொண்டாட்ட விழா ரத்து. ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட நடிகர் ஹிப்பாப் ஆதி. பேச்சுக்கு மதிப்பளித்து மிகுந்த ஒரு மன வருத்தத்துடன் நான் உங்களை பார்க்க முடியலங்கிற ஒரு பயங்கர கஷ்டமாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் எல்லாரையும் பார்த்து இன்றைக்கி செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. கூடிய விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அண்ட் சினிமா ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாதது ஏன்? பெங்களூருவில் நடைபெற்ற டாக்ஸிக் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகை நயன்தாரா ஓபன் டாக். You've put me on a spot now.
It's not that I don't want to attend promotional events, it's just that I'm not very good at it. So I stay away from it. But this was special because for so many reasons, but I think it's just Yash. He just made a call and it was enough for me to just attend the. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காருக்குள் முகத்தை மூடியபடி அழுவது போன்ற வீடியோவை பகிர்ந்த நடிகை சமந்தா. வீடியோவில் அவர் உண்மையிலேயே அழுகிறாரா அல்லது சிரிப்பை அடக்க முடியாமல் அப்படி இருக்கிறாரா என்பது புரியாமல் ரசிகர்கள் குழப்பம்.